நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் இன்றைக்கு 1228வது ஜெப ஆராதனையை நாம் நடத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். அதில் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துடைய அடியனுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அழைத்த பொறுப்பாளருக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளை நாம் வாசித்த வேத பகுதியை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதினதை நாம் பார்த்தோம். அதிலே சொல்லுகின்ற காரியம், அவருடைய தேவைகளை பிலிப்பிய மக்களும் சந்திக்கின்றார்கள். ஆனால் அவர் சொல்லுகின்ற 11ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அதோடு மட்டுமில்லாமல் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லி கடைசியாக 13ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பட்ட பாடுகளிலே தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சந்தித்தாலும் கூட, ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார், எனக்கு எல்லாமாக இருப்பார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு சொல்லி அந்த பிலிப்பிய மக்களுக்கு அவர் பெருமணிகிற வசனங்களிலே நன்றியை சொல்லி அவர்களை வாழ்த்துகின்ற அல்லது ஆசிர்வதிக்கின்ற ஒரு வேத வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். அது 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படி என்றால் இன்றைக்கு இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் சொன்னால், குறைவுகளை நிறைவாக்கும் நமது ஆண்டவர். நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் நம்மை குறையோடு கூட இந்த உலகத்திலே வாழும்படி நம்மை அழைக்கவில்லை. அதை எல்லா குறைகளையும் நிறைவாக்கின்ற ஆண்டவரை இந்த நாளிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காதபடி அவர் நம்முடைய குறைகள் அனைத்தையும், அதாவது சரீரப்பிரகாரமாக அல்லது ஆவிக்குரிய தேவைகள் அனைத்தையும் நிறைவாக்குவார் என்று பார்க்கின்றோம். என்றால் கர்த்தர் கொடுக்கும்போது அவருடைய குறைச்சலின் இடத்திலிருந்து கொடுக்காமல் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தைக்கு அளவே இல்லை. அவர் நம்மை அறிந்திருக்கின்றார், நம்மை முன்குறித்திருக்கின்றார், நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய ஐஸ்வர்யத்திலே எந்த விதமான இதுவும் இல்லாதபடி நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை அனைத்தையும் அருள்வது அவருக்கு உடைய பிள்ளைகளுக்கு அவர் அருள்வது நிச்சயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதனாலே நாம் 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். நான் முதலாவது சொன்னேன், குறைவுகளை நிறைவாக்கும் நமது ஆண்டவர். அப்படின்றால், 1, வாழ்க்கையின் தேவைகளை அற்புதமாக நிறைவாக்குவார். 1, வாழ்க்கையின் தேவைகளை அற்புதமாக நிறைவாக்குவார். 2வது, வாழ்க்கையின் வெறுமையை நன்மையினால் நிறைவாக்குவார். 2வது, வாழ்க்கையின் வெறுமையை நன்மையினால் நிறைவாக்குவார். 3வதாக, வாழ்க்கையின் பொருளாதார குறைவுகளை நிறைவாக்குவார். 3வது, வாழ்க்கையின் பொருளாதார குறைவுகளை நிறைவாக்குவார். 1, அவர் வாழ்க்கையின் தேவைகளை அற்புதமாக நிறைவேற்றுவார். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம். அது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆம், கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு திருமணம் நடைபெறுகிறது.
அங்கு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி நமது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தண்ணீருக்கு நிறமோ மனமோ அற்றது. தம்முடைய அற்புதத்தின் மூலமாய் நமது ஆண்டவர் தண்ணீரின் சுபாவத்தை மாற்றி அதற்குரிய புதிய நிறத்தையும் மணத்தையும் சுவையும் கொடுத்து அதை திராட்சரசமாக மாற்றுகிறார். திருமண விருந்திற்கு தேவையான திராட்சரசத்தை பெற்றுக்கொண்டு வருமாறு மணவாளன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பியிருக்கக்கூடும். ஆனால் அவசரத்திற்கு அங்கு திராட்சரசம் கிடைக்கவில்லை. ஆம், மனிதர்களுக்கு மிக பெரிய தேவை உண்டாகும் வேளையிலே நமது ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அற்புதத்தை நடப்பிக்கும் வேலையாக இருக்கின்றது. ஆம், நம் உலக மக்களை நாம் நம்பியிருக்கின்றோம். அநேக நேரங்களில் நம்ம தேவைகள் சந்திக்கப்பட நாம் அநேகரை நாம் நாடி செல்கின்றோம். ஒருவேளை நம்மிடத்திலே நன்மை பெற்ற மக்களே கூட நம்முடைய தேவைகளுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் நம்மை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கின்ற நாட்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றும் முடியாது என்று நாம் இருக்கின்ற சூழ்நிலை ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அற்புதத்தை நடப்பிக்கும் வேலையாக அது மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆம், நாம் ஒன்றும் இல்லாமல் போகும்போது, நாம் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாமல் போகும்போது அந்த வேலையை நமது ஆண்டவர் தம்முடைய வேலையாக கருதி நமக்கு உதவி செய்கின்றார். இனி மனிதனால் நமக்கு உதவ முடியாது என்ற நிலைமை வரும்போது அதுவே நமது ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை நமக்காக செய்யும் நேரமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருமண வீட்டில் தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்டதனால் அங்கு ஏற்பட்ட தேவையை ஆண்டவர் அற்புதமாய் நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். அதில் பார்க்கின்ற பொழுது யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்கின்ற பொழுது இயேசு சுவாமியின் தாய் அங்கு வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நீங்கள் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அறிந்த கர்த்தர் இனி ஒன்றும் அல்ல என்று இருக்கின்ற வேளையிலே அவர் அற்புதத்தை நிகழ்த்துகின்ற நேரமாய் அதை மாற்றுவார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை நீக்கி நிறைவை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆம், சுவையற்ற நமது வாழ்க்கையும் சுவையுள்ள வாழ்க்கையாக, பயனுள்ள வாழ்க்கையாக மாற்ற நமது ஆண்டவர் வல்லவராய் இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பீர்கள் சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்று, ஒருவேளை நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட நாம் அற்புதமாய் வழிநடத்தப்பட கர்த்தர் இந்த நாளிலே அழைத்திருக்கின்றார். இரண்டாவது, வாழ்க்கையின் வெறுமையை நன்மையினால் நிறைவாக்குவார் என்று பார்க்கின்றோம். வாழ்க்கையின் வெறுமையை நன்மையால் நிறைவாக்குவார். நமக்கு தெரிந்த ஒன்று, ரூத் புஸ்தகத்தை சரித்திரத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது மோவாப் ரூப்பை பார்த்து சொல்கின்ற பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கு சொல்வதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய வழிநடத்துதல் அற்புதமானது. நமது ஆண்டவர் வாழ்க்கையில் கர்த்தர் தமது கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய சொந்த குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பேற்று வழிநடத்துகிறார். குடும்பமாக மோவாப் தேசத்திற்கு போன நகோமி இப்போது விதவியாக பெத்லெஹேமுக்கு திரும்பி வந்திருக்கிறார். நமுகி என்னும் பெயருக்கு சந்தோஷம், ஆனந்தம் என்று பொருள். ஆனால் நகோமியின் சந்தோஷம் எல்லாம் அவளை விட்டு நீங்கி போயிற்று. இப்போது அவளிடத்திலே துக்கமும் மனக்லேசம் மாத்திரமே இருக்கிறது. அவளிடத்தில் பொன்னோ வெள்ளியோ வேறு ஐஸ்வர்யமோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மோவாப் தேசத்திலே தனக்கு இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு இப்போது அவள் வெறுமையாக தன் மருமகளாகிய ரூத்தோடு திரும்பி வந்திருக்க வேண்டும். மோவாப்பிலே வாழ்வதற்கு வழி இல்லாமல் போனதினால்தான் அவர்கள் பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகிறார்கள். சிறுமைப்பட்டிருக்கிற நம்மை பெருமைப்படுத்த தேவனால் முடியும்.
வெறுமையாய் இருக்கும் நம்மை தம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்ப தேவனால் முடியும் என்பதை ரூத் சரித்திரத்தின் மூலமாய் நமக்கு தெளிவாய் காண்பிக்கின்றது. ஆம், ரூத் மோவாப் தேசத்து பெண் கர்த்தரை நம்பி இப்போது கானான் தேசத்தில் குடியிருக்கிறாள். அவள் கர்த்தரை அடைக்கலமாய் பற்றி கொண்டாள். கர்த்தர் ரூத்தை தமது கிருபையினால் ஆசீர்வதித்தார். மோவாஸ் மூலமாய் ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் கிருபை பாட்டினார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறும் சிலாக்கியம் ரூத்திற்கு கிடைத்தது. வாழ்க்கையின் வெறுமையை நன்மையினால் நிரப்பும் கர்த்தரின் செட்டின் கீழ் அடைக்கலம் புகுந்து கொள்வோம். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை நம் வாழ்வில் பெற்று அனுபவிக்க நம்மை அழைத்திருக்கின்றார். அவர் ஆசீர்வாதம் உள்ள கர்த்தர், அவர் ஆசீர்வதிக்கின்றவர் என்பதை அறிந்திருக்கின்றோம். அன்றைக்கு ரூத்து வீட்டிலே சொன்ன அந்த வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து அனுதினமும் அவருடைய தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கின்றோமே, அதற்கு ஏற்ற பலனை நமக்கு நிச்சயமாக அவர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கின்றார். அன்றைக்கு ரூத்துவுக்கு மோவாஸ் மூலமாய் கொடுத்த அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் கொடுக்கின்றார். நமக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்வோம், நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, வாழ்க்கையின் பொருளாதார குறைவுகளை நிறைவாக்குவார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கின்றது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண் என்றான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தன் கணவனை இழந்த ஏழை விதவையாய் காணப்படுகிறாள். கடன் சுமை அதிகரிக்கிறது. கடன் கொடுத்தவன் அவளுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்துவிட்டான். தன்னுடைய வேதனைகளோடு தீர்க்கதரிசியாக எலிசாவை பார்த்து தனக்கு உதவி செய்யும்படி வேண்டுகிறார். தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவிடத்தில் வந்து தன்னுடைய கடன் பிரச்சனையை பற்றி சொன்னபோது எலிசா அவளுக்கு ஒரு பெரிய தொகையை உதவியாக கொடுக்கவில்லை. அந்த ஏழை விதவையிடத்தில் 1 குடம் எண்ணெய் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். 2ஆம் வசனம் சொல்கிறது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கின்றார். ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி கேட்ட அதே வார்த்தையை இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு என்ன இருக்கிறதோ, நமக்கு இருக்கின்ற தாளந்துகளை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். அதை அவருடைய நாமத்துக்கென்று நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அது நிரம்பி வழிகின்றதாக இருக்கின்றது. அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொன்ன வார்த்தை என்ன இருக்கிறது என்று, 1 குடம் எண்ணெய் இருக்கிறது, எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. எலிசா அந்த எண்ணெயை கர்த்தருடைய வல்லமையினால் அதிகரிக்க செய்கிறார் என்று பார்க்கின்றோம். எப்படி அதிகரிக்க செய்கிறாராம்? அங்கு பார்க்கின்றோம் 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறுமையான பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் என்று பார்க்கின்றோம். உன்னுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரம் மட்டுமல்ல, இன்னும் அயலாடத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்திலையும் நீ வாங்கி வந்து வை என்று சொல்லி அங்கு வந்த பொழுது அதை எண்ணெய் ஊட்டப்பட்ட பொழுது அது எல்லா பாத்திரங்களும் நிறைந்தது என்று பார்க்கின்றோம். நிறைந்தது மட்டுமல்ல, அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வா என்றாள். அதற்கு அவள், வேறே பாத்திரமில்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அப்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்கின்ற வார்த்தை, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும் என்றார். ஆம், கர்த்தர் நான் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிறவர். அந்த ஏழை விதவை வீட்டில் இன்னும் அதிகமான வெறுமையான பாத்திரம் இருக்கும் என்றால் கர்த்தர் அந்த பாத்திரங்களையும் எண்ணெயாய் நான் நிரப்பியிருப்பார். அந்த பாத்திரங்கள் அனைத்தையும் நிரப்புவதற்கு போதுமான அளவு எண்ணெய் கர்த்தரிடத்தில் உள்ளது. எண்ணெய் மாத்திரமல்ல,
நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தரிடத்தில் போதுமான அளவு ஆசீர்வாதங்கள் உள்ளது. அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்றார். அதை நாம் சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். நம் உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரிய மக்கள் அல்ல, ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு நாம் சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் போதுமானதாக இருக்கும். ஆம், கர்த்தர் அனைத்தையும் அற்புதமாக சந்திக்கிறவர். அவரால் செய்யக்கூட முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கிருபையாய் இந்த நாளிலே கொடுக்கின்ற வார்த்தை குறைவுகளை நிறைவாக்கும் நமது ஆண்டவர். நாளிலே நமக்கு உடைய வாழ்க்கையிலே என்ன தேவை என்பதை நாம் எப்பொழுது நாம் அங்கலாய்க்கின்றோமோ நிச்சயமாக ஒரு அற்புதத்தை காணுகின்ற நேரமாய் இந்த காரத்தை மாற்ற இருக்கின்றார். ஒன்றுமல்ல, வெறுமையாய் இருக்கின்ற நேரத்திலே நன்மையினால் நம்மை முடிசூட்ட வலிமையுள்ளவராக இருக்கின்றார். நமக்கு வேண்டிய காரியங்களை அறிந்திருக்கின்றார். எப்பொழுது என்ன தேவை என்பதை அறிந்து நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நமக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இந்த உலகத்திலே நீங்கள் நானும் நிரம்பி வழியத்தக்கதாய் நமக்கு கிருபை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் கேட்ட வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களை நிலைநிறுத்தி, ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற அந்த வார்த்தையின்படி, ஆம் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நிறைவாக்குகின்ற கர்த்தர். இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற ஜீவன் இருக்கும் மட்டுமாக நாங்கள் நிறைவுள்ள வாழ்க்கை வாழவும் உமக்கு சாட்சியாக இருக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய நாட்களிலே கொடுத்து நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குகின்ற உம்மண்டை நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற கர்த்தர். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் நினைப்பதற்கு அதிகமாய் நீர் கர்த்தாவே இம்மட்டுமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை நினைத்திருக்கிறீர். அதிசயமாய் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கேட்ட சாட்சியின்படி கர்த்தாவே நேற்றைய தினத்தில் இதே நேரத்தில் கர்த்தாவே இதோ கர்த்தாவே ஆஞ்சியோகிராம் பண்ணுகின்ற பொழுது 3 பிளாக் இருந்தாலும் 3 ஸ்டண்டை வைத்து கர்த்தாவே அந்த சகோதரன் சுகமாக இருக்கத்தக்கதான கிருபை கொடுத்திருக்கிறீர். அது மூலமாக இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கர்த்தாவே இந்த நாளிலே சாட்சி பகர முடியாய் கிருபை பாராட்டிருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உலகத்திற்கு சாட்சிகளாய் இருக்க நீர் எங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்கின்ற தேவனாய் இருக்கிறீர். எங்களை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வெறுமையான பாத்திரமாய் இல்லாமல் நாங்கள் நிரம்பி வழியும் பாத்திரமாய் நன்மையினால் எங்களை முடிசூட்டுகின்ற கர்த்தராய் இருக்கிறீர். அப்படிற்காக நன்றியோடு மெத்துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே ஏற்ற வேளையிலே கர்த்தாவே நீர் தருவீர் என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் அடங்கியிருக்கவும் கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழவும் எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கி கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாக இருக்கவும் எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.